ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாக்ஷிணே. இதுக்கு முன்னாடி நம்ம 50வது ஸ்லோகம் பார்த்தோம் செகண்ட் சாப்டரில். இந்த 50வது ஸ்லோகத்தில் ஒரு கர்மயோகம் அப்படின்னா நம்ம எப்படி செய்யணும் அதை அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இல்லாமல், தாழ்ந்த பலனுக்காகலாம் இல்லாமல், நான்ற நினப்பு இல்லாமல் அந்த புத்தியோடு செஞ்சால் நம்ம புண்ணியத்தையும் தொலைக்கிறோம், பாவத்தையும் தொலைக்கிறோன்ட்டு பகவான் சொல்கிறார். எதுக்கு பாவத்தை மட்டும் இல்லாமல் புண்ணியத்தையும் தொலைக்கணும், எதுக்கு அதையும் கழிக்கணுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சரி, பாவத்தையும் கழிச்சாச்சு, புண்ணியத்தையும் கழிச்சாச்சுன்னா வாட் நெக்ஸ்ட்? அதனால என்ன இப்போது அப்படின்னா, அதுதான் இந்த 51வது ஸ்லோகம் மூலமாக பகவான் சொல்கிறார். கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் தியக்த்வா மனீஷிணஹ ஜன்மபந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம். கர்மஜம் புத்தி யுக்தாகி. ஸோ இந்த கர்மத்தை புத்தி யுக்தாகி, புத்தியோடு செய்யணும். என்ன புத்தியோடு செய்யணும்? எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து நான் செய்யலை, நான் தான் செய்கிறேன்ற அந்த அகங்காரத்தோடு செய்யலை அப்படின்ற அந்த புத்தியோடு செய்யும்போது பலம் தியக்த்வா மனிஷினக, பலம் அதாவது அந்த ரிசல்ட்டை நோக்கி செய்யலை. மனிஷின எந்த மனிதர்கள்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்களோ, தியக்த்வா பலத்தெல்லாம் எதிர்பார்க்காம, பலத்தை தியாகம் பண்ணுறதுனா அதுக்காக கிடைக்கிறது வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. அதையே மைண்டில் வச்சுட்டு அந்த கோல் ஓரியன்டாகவே இல்லாமல் நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு செஞ்சால் ஜென்மபந்த விநிர்முக்தாக, பாவமும் புண்ணியமும் கழியுன்றது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்மபந்த விநிர்முக்தாக, திரும்ப திரும்ப நம்ம பிறந்து திரும்ப அதில் நம்ம பாவம் புண்ணியம் பண்ணி திரும்ப அதுக்காக நம்ம வேறு ஒரு பிறவி எடுத்து அப்படின்ற அந்த சைக்கிள்லேருந்து நமக்கு ஃப்ரீயாகும். ஜென்மன்னா பிறக்கிறது, பந்தனா அதில் கட்டுப்பட்டு இருக்கும் இல்லையா. இப்போது யாருமே நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் கான்சிக்வன்சஸ் இருக்குது. நல்ல விஷயம் செஞ்சோன்னா புண்ணியம், தப்பான விஷயம் செஞ்சோன்னா பாவம்னா நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வித்தியாசமாக பிறக்கிறோம் இல்லையா. ஏன்னா நம்ம யோசிக்கலாம், மனுஷங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கலாமே, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஏன் வேறு வேறு மாதிரி பிறக்கிறோன்னா எல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் அந்த கணக்கெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு பிறவி பிறக்கிறோன்றது. அப்போ அந்த பந்தத்துலேருந்து விநிர்முக்தாக ஃப்ரீடம் கிடைக்குது. வி பிகம் ஃப்ரீ ஃப்ரம் த பாண்டேஜ், திரும்ப திரும்ப பிறவி இறப்பு அப்படின்றதுலேருந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதனால என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, பதம் கச்சந்திய நாமயம். ஆமயம்னா வியாதி, அனாமயம்னா வியாதியே இல்லாத, பதம்னா அப்படி ஒரு இடம், வியாதிகளே இல்லாத ஒரு இடத்துக்கு கச்சந்தி நம்ம போய் சேருவோம். அது என்ன அப்படின்னா, அதுதான் அந்த முக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஹையஸ்ட் நிலை. ஏன்னா அந்த முக்தி அடைஞ்சிட்டோன்னா நமக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் தானே நம்மளுடைய வாழ்வாதாரம், அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே நம்ம வாழ்க்கை. நம்ம சொல்கிறதே என்ன, இந்த ஒரு வயிற்று பசிக்காக அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த பேசிக்ஸ் அதுவே இல்லை அப்படின்னா, அப்போ அதோட ஆனந்தம் வேறு யாருக்கு என்ன இருக்க முடியும்? நம்ம சாப்பிட்றத பற்றி கவலைப்பட தேவையில்லை, தூங்குறதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வியாதிகளே இருக்காதுன்னா இதை விட ஒரு ஆனந்தம் யாருக்கு வேணும்? அப்படி ஒரு இடத்துக்கு போய் சேருவோம் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு படிக்கட்டு மாதிரி. நம்ம கர்மயோகத்தை செய்யணும். எப்படி கர்மயோகத்தை செய்யணும்? நான் செய்கிறேன்ற அகங்காரம் இல்லாமல், தாழ்ந்த பலன்கள் எல்லாம் எதிர்பார்க்காம அந்த புத்தியோட செய்யணும். இது ஒரு படிக்கட்டு. இதுக்கு அடுத்தது என்ன, அந்த மாதிரி செஞ்சான்னா பாவ புண்ணியங்கள் தொலையும் அப்படின்ட்டு. அடுத்த படிக்கட்டுனா பாவ புண்ணியங்கள் தொலைகிறதுனால என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இந்த திரும்ப திரும்ப பிறக்கிறோம் அப்படின்ற அந்த சைக்கிள்லேருந்து, இந்த சம்சாரத்துலேருந்து நம்ம விடுபடுறோம். வி பிகம் ஃப்ரீ ஃப்ரம் தட் பாண்டேஜ். அதனால என்ன, அடுத்த ஸ்டெப் என்னன்னா முக்தி அப்படின்ற அந்த ஹையஸ்ட் நிலைக்கு போகிறோம். அங்கே எந்த ஒரு நமக்கு குறைகளுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். நிஷ்டம் அனிஷ்டம். நிஷ்டம்னா நமக்கு தேவையானது, அதாவது பாசிட்டிவானது.
அனிஷ்டம்னா தேவையில்லாது, நிஷ்டம்னா பதம் கச்சந்திய நாமயம், அந்த உயர்ந்த இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகுதுன்றது. அனிஷ்டம் என்ன, தேவையில்லாதது என்ன, ஜென்ம பந்த வினிர்முக்தாக, இந்த ஜென்மத்திலையும் பிறவிலையும் இறப்புலையும் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிறது அப்படின்றது தேவையில்லாதது. ஸோ அப்போ அதை போக வைக்கணும், நமக்கு கிடைக்க வேண்டியது முக்தின்றது கிடைக்கணும். ஸோ 2 இந்த கர்மயோகம் செய்கிறதுனால, செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டிய அந்த ஒரு புத்தியோடு செய்கிறதுனால என்ன, நமக்கு தேவையான அந்த முக்தின்ற ஹையஸ்ட் இலக்கும் கிடைக்கும், தேவையில்லாத இந்த பாண்டேஜ் திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய அந்த சம்சாரம்ன்ற அந்த சைக்கிளும் நம்மளை விட்டு போகும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்க்குறது. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.